கிளாஸில் வந்து யூனிட்டை நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகலை. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமா, வேறு ஒரு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, டக்ட்டு, ஃப்ளக்ஸு, க்ரில்லு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதில் எப்படி ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் பண்ணலாம், பிளைனர் பாக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சரியா? இப்போ இதுலேயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இது வந்து சப்ளை டக்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். இதுதானே சப்ளை ஏர். சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷனில் இது சப்ளை ஏர் அப்படின்னு வச்சுருக்கோம். சரியா? இப்போ இதுக்கு இந்த டக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், இன்சுலேஷன் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ டக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, டக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இது எல்லாமே வந்துச்சு கனெக்ட் ஆகும் டோட்டலாக. டேப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எதெல்லாம் கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு டேப் 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 கொடுக்க உங்களுக்கு எதுலெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இது செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இதில் ஃபில்ட்ரு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டக்ட்டு ஏர் டெர்மினல் வேண்டாம், இன்சுலேஷன் வந்து டக்ட் அக்சசரிஸ், டக்ட் ஃபிட்டிங்ஸ், டக்ட் சிஸ்டம், டக்ட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா? டக்ட் ஃபிட்டிங்ஸ். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம், ஆடு இன்சுலேஷன், டக்ட் இன்சுலேஷன். இந்த டக்ட் இன்சுலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு டக்டில் வந்து நமக்கு வந்து இது என்ன அப்படின்னா ரேப், இன்சுலேஷன் வந்து ரேப்பிங் டைப். ஓகேவா? ஸோ நம்ம இன்சுலேஷன் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா 25 mm நினச்சிவோம். அவுட்ரு இன்சுலேஷன் கொடுக்குறது வந்து திக்னஸ் 25 mm கொடுக்கும். சரியா? இல்லை நம்ம மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். மினிமம் 20 mm கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 20 mm கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் மினிமம் நம்ம என்ன வச்சுருப்போம், 25 mm டக்ட் இன்சுலேஷன் கொடுக்கும். நம்ம இது டக்ட் இன்சுலேஷனை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இல்லை நமக்கு டக்ட்டுக்கு மேலே டக்ட் இன்சுலேஷன் என்ன செஞ்சோம், அப்ளை ஆகும். இதே நமக்கு வந்து டக்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே அவுட்டரில் தெரியுது நமக்கு என்னது இன்சுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வெளியில் இருக்கா, ஆட்டோமேஷன் 3510 3D எடுத்துங்க. உள்ளது டக்ட்டு, அவுட்ரு வந்து என்ன இருக்கும் நமக்கு 25 mm இன்சுலேஷனு எக்ஸ்ட்ராவாக இதில் இருந்துச்சோம் ஆட் ஆகும். தெரியலாம் உங்களுக்கு. இந்த எட்ஜி இதுதான் நமக்கு டேம்பர் இருக்கிற அளவு தான் நமக்கு டக்ட் இருக்கும். அதுக்கு மேலே அப்ளை ஆகிருக்கிறது நமக்கு என்னது இன்சுலேஷன். சரிங்களா? எதுக்காக இன்சுலேஷன், தெர்மலோட ஏசி சப்ளை பண்ணும்போது அதில் உள்ள கூலிங் வந்து வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், இன்சுலேஷன் அப்ளை பண்ணுறோம். சரியா? ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது. டக்ட்டுக்கு உள்ள ஏசி சப்ளையில் இருக்கக்கூடிய கூல் ஏர் அந்த வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, டக்ட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. வெளியில் உள்ள ஹாட் ஏர் வந்து அதில் போய் அப்ளை ஆகி நமக்கு என்ன ஆகிடக்கூடாது, டக்ட்டுக்கு உள்ள ஏரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த டக்ட்டை சுற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்சுலேஷன் சப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன செய்கிறோம் நம்ம இதில் வந்து டக்ட் இன்சுலேஷன். நம்ம இதில் கேடில் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், அவுட்டரில் டக்ட்டுக்கு அவுட்ரு சைடில் 25 mm என்ன பண்ணியிருப்போம், அவுட்ரு அடிச்சிருப்போம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள்
ஃப்ரேம் வச்சிங்கன்னா தெரியும். இது நமக்கு டக்ட்டு, இது அவுட்டரில் இந்த ஹலோ அண்ணா. கேப்பில் இருக்குது 25 mm. ஹலோ சொல்லுமா. அண்ணா இந்த லேப்டாப்பில் ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணுறோங்களாண்ணா? ம் அப்படி அப்டேட் பண்ணும்போது லேப்டாப்பில் உள்ள எல்லாம் அழிஞ்சிருமாண்ணே? ஆட்டோ கார்டு அந்த ஃபைல்லாம் அந்த சாஃப்ட்வேர்லாம் அழிஞ்சிருமோ? ஆமாம். அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னா அதில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்லாம் எடுத்துரும். அப்படியா? வேற எதுவும் வழி இருக்கண்ணா? அப்புறம் சொல்கிறேன், கால் பண்ண. சரி ஓகே. சரியா? சரிதாம்மா. இதில் வந்து என்ன இருக்கும், நமக்கு இன்சுலேஷன் அப்ளை ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த இன்சுலேஷன் லைன் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணல, பிளான் வியூவுக்கு நம்ம ஃபில்ட்ரு போடலை. சரியா? இப்போ நார்மலாக நம்ம கேடில் காட்டும்போது எனக்கு இதில் எது டக்ட்டு எது இன்சுலேஷன் தெரியாது. ஓகேவா? மேபி எனக்கு இது அவுட்ரு டக்டாக இருந்து உள்ளே இன்சுலேஷன் லைனிங்காக இருக்குமோ அப்படின்னா என்ன செய்யணும், டவுட் வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்சுலேஷன் லைனும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபில்ட்ரு காமிக்கணும், டக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யணும், கலர்ஸ் காமிக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு நம்ம ஃபில்ட்ரு போடுறோன்னு வைங்களேன், இந்த பிளான் வியூவில் ஃபில்ட்ரு போடும். ஓகேவா? சப்ளையை ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ இதில் சப்ளையரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லைன்ஸ் கொடுக்குறோம் இதுதானே. லைனுடைய லைன் பேட்டர்ன் வந்து சப்ளையர் லைன் பேட்டர்னு, அதோடைய கலர். பேட்டர்னில் சாலிட் ஃபில் பண்ணாலும் இங்கேயும் அங்கே அதே மாதிரி 3D மாதிரியே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேட்டர்ன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட கலர் பேட்டர்ன் கலர் இருக்குல்ல, இது மெஜெண்டா. லைன் கலர் வந்து ஓகேவா வந்திருக்கா. இப்போ நீங்கள் பேட்டர்ன் கொடுத்தோன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ஃபுல்லாக கவர் பண்ணி நமக்கு இந்த மாதிரி நிச்சயம் வரும். பர்டிகுலராக நம்ம வந்து இன்சுலேஷனை தூக்கி விட்டுட்டு டக்ட்டு இன்சுலேஷனுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவியில் போய்ட்டு இன்சுலேஷனும் சேமாக தான் நமக்கு இருக்குது. இதில் போய்ட்டு இது என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதுக்கு ரீநேம் கொடுங்க, டக்ட்டு இன்சுலேஷன். சரியா? இதில் வந்து இதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. டக்ட்டு லைன் ஃபார் எக்ஸாம்பிள் டக்ட்டு சரியா. இதுக்கு மட்டும் சப்ளை யாருங்கிறத சிஸ்டம் நேமே அப்ளை பண்ணுங்கள். ஆடு டக்ட் இன்சுலேஷனை ஆட் பண்ணிக்கங்க. சரியா? இப்போ இதோட அவுட்டர் லைன் இந்த மாதிரி வேணும் எனக்கு வந்து, இந்த மாதிரி ஒரு சென்டர் லைன் இல்லைன்னா ஒரு லாங் டேஷ். அதோட கலர் வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு க்ரீன் கலர். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு பேட்டர்ன் எதுவும் கொடுக்கல, லைன் கலர் மட்டும் அப்ளை பண்ணிப்போம். அது இருக்கா? சரியா? ஸோ இன்சுலேஷனுக்கு கலரு உள்ளே வந்து டக்ட்டுக்கு வந்து பேட்டர்ன். அப்போ எனக்கு டக்ட்டு தென் அவுட்ரு இன்சுலேஷனை டிஃப்ரெண்ட் பண்ணி என்ன செய்யலாம், காமிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு டக்ட்லேயுமே பேட்டர்ன் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பேட்டர்ன் வந்து என்ன பண்ணிக்கலாம், சாலிடாக வச்சுக்கலாம். ஓகேவா? ம்
புரியல. ஆமாம் ஆமாம், பேட்டர்ன் வந்து டார்க்காக பிரிண்ட் ஆகும். பேட்டர்ன் வச்சிங்கன்னா அது அந்த மாதிரி மார்க்கப்லாகவே என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும் ஷீட்டில். இருக்குல்ல, இப்போ நம்மளுக்கு வந்து லைன் பேட்டர்ன் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இல்லை லைன் சென்டர் லைன் இந்த மாதிரி என்ன செய்யலாம், அதோட கலர். ஓகேவா. ஸோ இது லைன் கலரு, உள்ளே வச்ச பேட்டர்னு சாலிடு, அவுட்டரில் வச்சுருக்கக்கூடிய இன்சுலேஷன். சரிதானா. நம்ம வந்து எஃப்சியூ டக்ட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டு சேர்த்துருக்கோம், ஏர் டெர்மினல் சேர்த்துருக்கோம். அதனால் எல்லாமே என்ன ஒரே கலராக என்ன செய்யுது, அப்ளை ஆகுது. ப்ளஸ் நம்மளுக்கு இன்சுலேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்ட்ரு அரேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா.